ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்றைக்கி என்ன மேக் பண்ண போகிறோன்னா, தொட்டிலெலாம் கட்டுவாங்க இல்லைங்களா, டால் மாதிரி. அது எப்படி மேக் பண்ணுறது கிளாத்லன்னு பார்த்துடலாம். கலரோ டிசைனோலாம் எதுவும் எடுக்கல. வீட்டில் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட்டு பிட்டு துணி வந்துட்டு மீதி இருந்தது. அதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ நான் வந்துட்டு கிளாத்தில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்துட்டு பென்சிலில் இல்லைன்னா பெனில் அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த அவுட்லைன் மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்லைன் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்துட்டு அவுட்லைன் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் கிளாத் வந்துட்டு கொஞ்சம் சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் வர்ற மாதிரி நமக்கு ஸ்பேஸ் வேணும். அப்போ தான் கட் பண்ணி எடுக்க முடியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னர்ஸ் எங்கேயெல்லாம் வருதோ அங்கேயெல்லாம் ஃபூட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணதுலேருந்து 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல எங்கேயெல்லாம் டர்னிங்ஸ் வருதோ அங்கேயெல்லாம் ஸ்லிட்டு மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி ஒரு சர்க்கிள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்லிட்டு கட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணப்போ ஒரு ஃபிங்கர் உள்ளே போகிற மாதிரி கேப் விட்டுருக்கேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளாத்தை ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு டூத் பிக்கோட ஹெல்ப்போட கிளாத்தை வந்துட்டு ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். அப்போ பஞ்சு உள்ளே துணிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப வந்துட்டு மறுபடியும் நம்ம கையில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப துணி அதிகமாக இருக்குன்றதுனால ஜஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அந்த கேப்பில் வந்துட்டு நான் கிளாத்தை திருப்பி எடுத்துக்கிறேன். துணியை திருப்பினதுக்கப்புறம் நம்ம டூத் பிக் இல்லை பென்சில் அந்த மாதிரி ஏதாவது பேக் சைடு விட்டுட்டு உள்ளே விட்டு நம்ம அந்த கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு கார்னர்ஸ் கொஞ்சம் நீட்டாகவும் எக்ஸாக்டாகவும் வரும். ஸோ நான் மொத்தம் இப்போது 3 டிசைன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு ஒரு க்ளவுடு மாதிரி, 2 ரவுண்டு, 2 டியர் மாடல். நான் இதை வந்துட்டு இப்படி தான் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கேப் இருக்குது இல்லைங்களா, திருப்பினதுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம காட்டனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த டாய்ஸ்குள்ளே எல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரியான காட்டன் தான். இப்போது பெட்டு, தலகாணி அந்த இதுக்கெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே எந்த இடத்துல கேப் இருந்தோ அந்த கேப் மூலிமா எல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. நமக்கு எவ்வளோ ஸ்பாஞ்ச் வேணுன்றதை பொறுத்து இதை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த இடத்துல கேப் இருந்ததோ அங்கே மட்டும் நம்ம ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஷேப்பில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணுறதுக்குமே நான் பார்த்தீங்கன்னா நூல் தான் எடுத்திருக்கேன். வேறெல்லாம் ஒன்றும் எடுக்கல. ஊசியில் நூல் கோர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.